வணக்கம் நேயர்களே. நான் இப்போ ஒரு கதையை சொல்கிறேன். இது ஜென் கதைகள். ஜென் கதைகளுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையாரை பிடிக்க குரங்கா முடிந்தது. என்னடா அது ஜென் கதைக்குள்ளே பிள்ளையார் எப்படி வந்தாருன்ட்டு நீங்கள் என்ன வேண்டாம். இதுவும் ஜென் கதை வரிசையில் தான் வருது. அதை நம்புங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு அரசன் என்ன செய்கிறாரு, அவர் எப்பவுமே இளமையாக இருக்கணும்னு பேராசை. அந்த ஆசையினால் அவர் என்ன செய்கிறாரு, யாராவது எனக்கு ஒரு மருத்துவர் எனக்கு எப்போவுமே இளமையாக இருக்கிற மாதிரி ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். ஒரு ஆர்டர் போடுறாரு. உடனே அங்கேருந்து ஒரு மருத்துவர் சரி நீங்கள் நான் ஒரு மருந்து தரேன், அந்த மருந்தை நீங்கள் தினமும் காலையில் சாப்பிட்ணும், ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டா போதும். அப்படி எத்தனை நாட்கள் சாப்பிட்றோன்னா 40 நாளுக்கு சாப்பிட்ணும். அப்படி நீங்கள் சாப்பிடும்போது ஒரு நிபந்தனை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன், ஒரு கண்டிஷன். நீங்கள் என்னென்னா, அந்த மருந்து சாப்பிடும்போது நீங்கள் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதை பின்பற்றிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான இது சரியாயிடும். நீங்கள் எப்பவுமே இளமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ என்ன அந்த நிபந்தனைன்னு பார்க்கும்போது, அந்த மருந்து சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை. அது என்னன்னா, அந்த மருந்தை சாப்பிடும்போது நீங்கள் குரங்க மட்டும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போது அரச சொல்கிறேன்னா, ஓ இதுதானா நிபந்தனை, இந்த நிபந்தனை சாதாரண விஷயம், எனக்கு இருக்கிற 1000 வேலையில் நான் போயிட்டு குரங்கியா நினச்சின்னு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர், நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. அனுப்பிச்சி விட்டு ஒரு மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இவர் காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு அந்த மருந்தை சாப்பிட்றதுக்காக, வெறும் வயிற்றில் அந்த மருந்தை சாப்பிட்றதுக்காக போய் மருந்து எடுக்கிறார். மருந்து எடுத்து அந்த பாட்டிலை பிரிக்கும்போது, கவரை கயிட்டும்போது இவருக்கு முதல்ல குரங்கு வந்து நிற்கிது நினைவில். என்னடா இது குரங்கு வந்து நிற்கிது. அவர் என்ன சொன்னார்னா, அந்த மருந்து சாப்பிட்றத விட நீங்கள் குரங்கை நினைக்கக்கூடாதுன்ட்டார. நம்ம மருந்து வாயில் ஊற்றும் போது அது குரங்கு வந்துடுது, நம்ம இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சிடறார். அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளேயே காலை பொழுது போயிடுது. அப்புறம் அன்றைய நாள் முடிந்துடுது. மறுநாள் அதே மாதிரி முயற்சி செய்கிறார், மீண்டும் முயற்சி செய்கிறார். சரி, ஒவ்வொரு நாளும் இப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்குது. அவரால் அந்த மருந்து எடுக்கும்போதெல்லாம் அந்த குரங்கனுடைய நினைவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இப்படி போயினே இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறேன்னே புரியலையே எப்போவுமே மந்திரிங்களுக்கு, ராஜாங்களுக்கு எப்போவுமே எதுவாக இருந்தாலும் மந்திரிகிட்ட கேட்டு தான் செய்வாங்க. அது உலக வழக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ ராஜா சொல்ல ஒரு மந்திரிகிட்ட போய் கேட்குறாரு, ஆலோசிக்கிறார். இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு நீங்கள் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள். அந்த மருந்து எடுக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த குரங்கு ஞாபகம் தான் வந்துடுது அப்படின்னு. அப்போ அவர் மந்திரி நசரோட அவருக்கு கொஞ்சம் மூளையெல்லாம் யூஸ் பண்ணி யோசித்து அவர் ஒரு முடிவு வர்றாரு. நீங்கள் இப்போது நம்ம ஒரு பொருளை நம்ம இது வாங்கணும்னா இன்னொரு பொருளை நினச்சா அந்த பொருள் மறைஞ்சிடும். இது சாத்தியமான விஷயம் தானே, இது முடியக்கூடிய விஷயம் தானே. அதனால் நம்ம என்ன செய்யலாம், இனிமேலுக்கு நீங்கள் அந்த குரங்கை நினைக்காதீங்க, பிள்ளையாரை நினச்சிங்க. பிள்ளையார் பிள்ளையாருடைய உருவம் தான் பிள்ளையாருடைய உருவம் தான் யானையினுடைய தலையை நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு குரங்குக்கு பதில் யானை வந்துடும். அப்போ அந்த குரங்கை நீங்கள் யானையை நினைக்கக்கூடாதுன்னு நிபந்தனை கிடையாதுல்ல, குறுங்கையை நினைக்கக்கூடாதுன்னு நிபந்தனை. அப்போ யானை நமக்கு என்ன, நம்ம பட்டம் அந்த மருந்து சாப்பிட்டு நம்மளுடைய வைத்தியத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. சரி, இதையும் அப்போ உடனே மன்னர் என்ன சொல்கிறார், ஆமாம் சரியான யோசனை, இதுவும் சாத்தியமானது தானே சொல்லிட்டு ஒரே மகிழ்ச்சியாக மறுநாள் காலையில் அதே மாதிரி விடியற் காலையில் எழுந்து தன்னுடைய எல்லா பணிகளையும் முடிச்சு விட்டு மருந்து சாப்பிட ரொம்ப சந்தோஷமாக உட்கார்றாரு. நினச்சிட்டு மருந்து சாப்பிடும்போது அவரால் யானை தான் நினைக்கிறே பொழுது அப்போ யானையும் யானையை நினைக்கும் போதே மறுபடியும் குரங்கு வந்துடுது. அந்த இடத்துல மறுபடியும் அந்த குரங்கு நினைவு வந்துடுது. என்னடா இதுவும் சார் நமக்கு இது பண்ண முடியலையே, நம்ம என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கவலையாகிட்டு ஆக்சுவலாக நல்லா இருந்தவர் கொஞ்சம் மனசோர்வாக உடல்நல குறைவால் அப்படி எந்த வேலையும் ஈடுபட முடியாமல் மனசோர்வு, அந்த உடல்நிலை கூட பரவாயில்ல, மனநிலைன்றது மனிதருக்கு விட்டார். அது மன அழுத்தம், டிப்ரெஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு எது வந்தாலும் நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. நம்ம உடம்பு சரியில்லைன்னா கூட விழும்போது கூட நம்ம எழுந்துப்போம். ஆனால் மனசு சரியில்லைன்னா நம்ம நல்லா திடமாக உக்காந்துருந்தா கூட அப்படியே விழுந்துடுற மாதிரி இருக்கும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. மனிதனுக்கும் மற்ற
எல்லா மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஆச்சா, அது நமக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாரு, மன்னர் வந்து அவரால் எதுவுமே செய்ய முடியல, நலிவுற்று போயிடுறாரு. அதாவது ரொம்ப அவர் சோர்ந்து போயிடுறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க, மக்கள் எல்லாம் இன்னும் என் மன்னருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னாச்சுன்னு ஊரில் எல்லாரும் ஜனங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்போது அந்த வழியாக ஒரு துறவி வராரு. துறவி வந்தோடனே அப்போது மக்கள்லாம் சொல்கிறாங்க, என் மன்னர்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறோன்னே, அப்போ என்ன சொல்கிறாரு, அவரு அரண்மனைக்குள்ளே போகிறாரு. போயிட்டு என்னப்பா பிரச்சனை, இங்கே என்ன நடந்துன்னு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அங்கே இருக்கிற பெரிய ஆளுங்களாம் சொல்கிறாங்க, அரசபையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி மன்னருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு மருந்து சாப்பிடணும்னு நினச்சி வைத்தியரை நாடினார். ஆனால் அந்த வைத்தியர் கொடுத்த மருந்து சாப்பிடும்போது வந்து குரங்க நினைக்கக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனையை விதிச்சிட்டு போனார். ஆனால் 40 நாள் சாப்பிட்ணும். ஆனால் இன்னும் ஒரு நாள் கூட அவர் அதை தொடங்கவே இல்லை. அதுக்கு காரணம் வந்து அவருக்கு வந்து அதை எடுக்கும் போதெல்லாம் அந்த குரங்கு ஞாபகம் வந்துடுச்சு. மந்திரி சொன்னார், நீ குரங்கை பதில் யானையை நினையினார், பிள்ளையாரப்பாவை நினச்சின்னு யானையை நினைனார். அந்த யானையை நினச்சாலும் அந்த யானை நினைக்கும் போதும் குரங்கு ஞாபகம் வந்து அதை குரங்கை பிடிச்சி பிள்ளையாரை பிடிக்க போய் குரங்கா மாறிடுச்சு. கதைக்கு பொருத்தமாக அந்த தலைப்புக்கு பொருத்தமாக வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணுவார் அவர், அதனால் சாப்பிடவே முடியாது, ரொம்ப மனம் இதுக்கு வழியே இல்லையான்னு அவர் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு. அப்போ அந்த துறவி, நான் மன்னரை இப்போவே பார்க்கணும், எனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மறுநாள் அந்தி சாய நேரத்தில் மன்னரை இவரை சந்திக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ மன்னர் வராரு, ரொம்ப தோர்ந்து போயிருக்கார். என்ன மன்னா இப்படி ஆகிட்டீங்க, இதுதான்ப்பா பிரச்சனை, நான் அந்த மருந்து எடுக்கும்போதெல்லாம் எனக்கு அந்த குரங்கு ஞாபகம், நான் நான் எதுவுமே செய்ய முடியும், இதனால் வந்து நான் டெய்லி செய்கிற வேலை கூட, தினந்தோறும் செய்கிற வேலை கூட என்னால் செய்ய முடியல, இதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ ரொம்ப நலிவுற்று போயிட்டேன், இப்போ எனக்கு வயதே ஆனால் மாதிரி ஒரு தோற்றம் கூட வந்துடுச்சு, ஆக்சுவலி நான் வந்து இளமையாக இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ இருக்கிற இது கூட போயிடும் பொழுது எனக்கு ரொம்ப அதே மனக்கவலையாயிடுச்சு. அப்போது நாளைக்கு மறுநாள் நம்ம காலையில் இதே மருந்தை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துறவி அரண்மனைக்குள்ளே வேறு வேலையாக போயிடுறார். மறுநாள் காலை பொழுது விடியுது. மன்னர்கிட்ட செய்கிறாரு, நீங்கள் வந்து அந்த மன்னருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி சுவாமியெல்லாம் இது ரெடி பண்ணிவிட்டு அந்த ஒரு மணக்கட்டை போட்டு அவருக்கு உட்கார வச்சு அப்போது மன்னர் துறவி சொல்கிறாரு, ஆனால் நான் ஒரு நிபந்தனை தரேன், நம்ம அந்த மருந்து சாப்பிடும்போது நானும் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க, நாளைக்கு நான் மருந்து காலையில் சாப்பிடும்போது நீங்கள் என் அருகிலே வந்து உக்காந்துக்குங்க அப்படின்னு மன்னர் அவருக்கு அதாவது உறுதி தரார். மறுநாள் காலை பொழுது விடியுது. எல்லாரும் வந்து ரொம்ப இன்னமும் நடக்க போது சுட்டு மகிழ்ச்சியாக இல்லை, ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்போது ஒரு பயத்தோடவும் இருக்கிறாங்க, என்ன நடக்குமோன்னு ஒரு பதற்றத்தோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மன்னரும் அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கிறார். துறவி மட்டும் சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்காரு, நிதானமாக இருக்கிறாரு. அப்போ உடனே வந்து நீங்கள் இப்போ சாப்பிடுங்க மருந்தை அப்படின்னு துறவி வந்து அவருக்கு கட்டளை இடுறார். மன்னர் உடனே எடுக்கிறார், எண்ணத்தை எடுக்கிறாரு, மருந்து எடுக்கிறார், சின்ன கிளாஸில் ஊற்றி அவர் குடிக்க அப்படியே தலையை சாய்ச்சி தன் வாயில் ஊற்ற போகும்போது கீழே வச்சிடுறாரு. அப்போ துறவி கேட்குறாரு, ஏன்பா குடிக்கல, ஏன் மன்னராக குடிக்கல அப்படின்னு கேட்டால், இல்லை நான் இப்போ வந்து அது ஊற்றும் போது எனக்கு ஞாபகம் இல்லை, நான் ஊற்றி அதை கிளாஸில் ஊற்றி நான் வாயில் கொண்டு போகும்போது எனக்கு வந்து அந்த குரங்கு ஞாபகம், எப்படி துறவி நான் இதை குடிக்க முடியும், அவருடைய நிபந்தனையை நான் நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் இப்போ குரங்க நினச்சிங்களா அப்படி, நான் நினைக்கல, நான் மருந்து சாப்பிடணும்னு நினச்சேன். அப்போ நீங்கள் நினைக்காத போது அது நான் நிபந்தனை என்ன, நீங்கள் நினைக்கக்கூடாது, நீங்களாக நினைக்கல, நீங்களா எனக்கு குரங்கு இப்போ வரணும்னு நீங்கள் நினைக்கல, அது நீங்கள் வந்து மருந்து சாப்பிடும்போது அந்த குரங்கு வந்து உங்கள் ஞாபகத்துக்கு வருது, அது அப்போ வந்து அது நீங்கள் நினைக்கிறது இல்லை, அது வந்து நமக்காக வர சிந்தனை, அந்த சிந்தனைக்கு வந்து நம்ம வந்து இது கொடுக்கக்கூடாது, அதை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது, நம்ம சிந்தனைக்கு வந்து மருந்து சாப்பிட்றது தான் சிந்தனை, நம்ம மருந்து இப்போ சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாயிடும். அப்போ ஆமாம், துறவி சொல்கிறது கரெக்டு தானே, நம்ம வந்து மருந்து சாப்பிடும்போது நம்ம ஒன்றும் குரங்க நினைக்கல, அதுவாக தான் குரங்காத வருது, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து குரங்கனா வந்துன்னு பட்டோம், நாயினா வந்துன்னு பட்டோம், நம்ம மருந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னரும் அதை ஏற்றுக்கிட்டு, நான் வந்து நிச்சயமாக அவருடைய நிபந்தனையை வந்து நான் மீறலை, இது துறவி சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு
அந்த மருந்து சாப்பிட்றாரு. அப்புறம் 40 நாள் கடந்து அந்த மருத்துவர் வராரு. என்னப்பா உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா? இல்லை சரியாயிடுச்சு ஐயா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, சரியாயிடுச்சு. அதாவது நம்ம வந்து மனக்குழப்பத்துலேயும் மன பிரச்சனையில் இருப்போம். மனிதர்களுக்கு வந்து மனம் புத்தின்றது 2 இருக்குது. அது வந்து நமக்கு என்ன ஆகும்னா, மனத்தில் வந்து நம்ம ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறது. அப்போ ஒரு பெண் துறவி சொன்னாங்களாம், நம்ம நினைக்கிறது இப்போ நான் வந்து துறவியாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு சில கெட்ட எண்ணங்கள்லாம் வருது, கெட்ட இதுவெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பெண் அந்த பக்கம் நடந்து போனால் நான் திரும்பி பார்த்துடுறேன். இல்லைனா வந்து ஒரு அழகான பொருள் மேலே ஆசை கொள்கிறேன், எனக்கு சொத்து மேலே ஆசை வருது, பொருள் மேலே நாட்டம் வருது அப்படின்னு நான் சொல்கிறாங்களாம். அது ஏன் வருது? நான் அப்படி போகும்போது அந்த பொருள் எனக்கு காட்சிக்கு வந்துச்சுன்னா, என் கண்ணுக்கு வந்துச்சுன்னா, எனக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் வருது. அது எப்படி வரும்? அது எப்படி அது நீங்கள் போகும்போது வருது. இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாராம் அந்த வைத்தியர். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல போகிறோம், அங்கே போயிட்டு உக்காந்துட்டு இருக்கிறோம். உக்காந்து இருக்கும்போது இப்போ நம்ம வீடே வச்சுங்களேன், வீட்டு வாசல் வச்சுங்க. வீட்டு வாசலில் நீங்கள் இருக்கிறீங்க, வாசலில் உட்காந்து ஒரு ஒரு பேப்பர் படிக்கிறதுக்காக ஒரு ஸ்டூல் போட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் வீட்டு சந்தில் வந்து நிறைய தெரு வியாபாரிகள் போயிட்டு வருவாங்க. ஒருத்தர் வந்து மிளகா விற்பார், ஒருத்தர் வந்து பூ விற்பார், ஒருத்தர் வந்து பாய் விற்பார், ஒருத்தர் வந்து கீரை விற்பார், ஒருத்தர் வந்து பால் விற்பார். இது மாதிரி பல பொருள்கள் வந்து நம்ம கூவி கூவி விற்றுட்டு வருவாங்க வியாபாரிகள்லாம். அப்படி விற்கிறம்போது நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாத்துக்கும் போய் இது விற்கிறாங்க போய் எட்டி எட்டியாக பார்ப்பீங்க, பார்க்க மாட்டீங்க. உங்கள் காதில் எல்லாமே விழும். யாருமே வந்து காதை மூடிக்க போகிறதில்ல. இப்போ கண் மூடிக்கலாம், ஆனால் காது வந்து மூடவே முடியாது. அப்போ அது பாட்டு தந்துங்க நம்ம காதில் விழும் அந்த ஒலி. ஆனால் வந்து நமக்கு எது தேவையோ அதை தான் நம்ம போயிட்டு வாசலில் போய் நம்ம கதவு திறந்து அந்த வியாபாரியை கூப்பிட்டு அந்த பொருளை வாங்கிக்கணும். ஆனால் வந்து அதுக்காக இந்த சந்தில் வந்து நமக்கு எல்லாம் விற்கிது, நான் எனக்கு தேவையே இல்லையா அந்த பூட்டு விற்கிது, எனக்கு தேவையே இல்லை அந்த ஸ்வீட் விற்கிது, எனக்கு தேவையே இல்லையா அந்த பொருள் விற்கிது, நம்ம அந்த பொருளோடோ அந்த வியாபாரியோடு நம்ம சண்டை இட மாட்டோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசில் கெட்ட எண்ணங்களும் கெட்ட செய்திகளும் நல்ல செய்திகளும் எல்லாம் வந்து இறைவன் கொடுத்தது அப்படி நினச்சிக்கோங்க. அப்படி இல்லை, இறைவன் மேல் நம்பிக்கை இல்லைனாலும் மனசுனா எல்லாமே வரும் போவோம். இப்போ அதுக்காக நம்ம வந்து இப்போ ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுறோம், ஒரு 4 ஸ்டாப்பிங் வருதுன்னா நம்ம எல்லா ஸ்டாப்பிங்கும் நம்ம இறங்க போதும். நமக்கு எது தேவையோ அதுதான் நம்ம இறங்க போகிறோம். எல்லா ஸ்டாப்லையும் ஏறி இருந்தால் அது ஒரு பைத்தியக்காரர் தானே. அதே மாதிரி தான் எல்லா கடைக்காரனையும் கூப்பிட்றவனுங்க தான் கூப்பிட்டு நம்ம வாங்க போகிறது. நமக்கு எது வெங்காயம் வேணுமா, பூண்டு வேணுமா, தக்காளி வேணுமா, பூ வேணுமா, நமக்கு எது தேவையோ அது மாதிரி தான் நம்ம அவங்கள கூப்பிட்டு நம்ம வாங்கிப்போம். அதுதான் வந்து இது வந்து இல்லை கடவுளே எனக்கு இந்த சிந்தனையை கொடுத்துட்டியா, அது நீ தான் அதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கடவுளிடம் ஒப்படைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஒப்படைக்கிறதா இருந்தால் அப்போ கடவுள் எல்லாமே செய்கிறாரு, நம்ம கடவுளிடமே எல்லாத்தையும் ஒப்படைச்சிடும். அவரே நல்லது கெட்டது பார்த்துப்பாருன்னு விட்டுணும். அப்படி இல்லைன்னா இந்த சிந்தனைகள் வந்து எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் அப்படியே அதை விட்டுட்டிங்கன்னா அது போயிடும். இப்போ மன்னர் வந்து அடுத்த நாள்லேருந்து அவரால் அந்த மருந்து சாப்பிடும்போது வந்து அந்த குரங்கு ஞாபகத்துக்கே வரல. ஏன்னா வந்து அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அவர் பாட்டு டெய்லி இன்றைக்கி 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாட்களை எண்ணி மருந்து சாப்பிட்டு முடிச்சிட்டார். அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு துறவி கூட ஒரு இடத்துல வந்து தியானம் பண்ணியிருக்காரு, ஒரு கங்கை ஆற்றில். நான் இங்கே தான் தியானம் பண்ணுவேன், நான் இங்கே தான் வந்து என்னுடைய இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவரை நாடி வந்து ஒரு கொலுசு சத்தம் கேட்குது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, என்னடா கொலுசு சத்தம், ஐயோ சொல்லு இந்த இடத்துல மாற்றிடலாம்னு சொல்லிட்டு ஒரு மலை பகுதியில் போகிறாரு. மலை பகுதியில் போயிட்டு அங்கேயே தியானம் பண்ணுறாரு. அங்கே போகும்போது அவருக்கு மல்லிப்பூ வாசனை வருது. ஐயோயோ இங்கே என்னடா இது வந்து மல்லிப்பூ வாசனை வருது. இப்படியே அவர் ஒவ்வொரு இடத்தையும் மாற்றிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம மாற்ற வேண்டியது இடத்த இல்லை, அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த இது நடந்துன்னு தான் இருக்கும், அனுபவங்கள்லாம் நடந்துன்னு தான் இருக்கும், அங்கே காட்சிகள் நம்ம காமிச்சுன்னு தான் இருக்கும். ஆனால் நம்ம எது தேவையோ அதை நம்ம வந்து எடுத்துன்னு போகணும். இப்போ நான் இன்னொரு உதாரணம் கூட உங்களுக்கு சொல்லலாம். இப்போ கார் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், காரில் நம்ம வந்து முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியில் வந்து நமக்கு பின்னாடி இருக்கிற காட்சிகள் வந்து காமிச்சு கொண்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம அதையும் பார்ப்போம், நம்ம முன்னாடி இருக்கிறதையும் பார்ப்போம். வெறும் அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோமா நம்ம முன்னாடி வந்து வண்டி சரியாக ஓட்ட மாட்டோம். அப்படி இல்லைனா வண்டியை மட்டும் நம்ம ஓட்டியிருந்தோமா பின்னாடி வர இது வந்து நம்ம பாதிக்கப்படுவோம். பின்னாடி வரவங்களுக்கு வரவங்க நம்மளை மேலே ஏற்றிடலாம், ஏதாவது ஒரு நடக்கலாம், விபத்து நடக்கலாம். ஆனால் வந்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து வண்டி ஓட்டிட்டு நம்ம வந்து கண்ணாடியே ஒரு பக்கம் பார்த்துக்கிறோம். நமக்கு எது தேவையோ, எந்த இடத்துல டேர்ன் பண்ணோம்,
எந்த இடத்துல திரும்பணும், எந்த இடத்துல வளையணும், எந்த இடத்துல நிற்கணும் அப்படின்றது, பின்னாடி வரக்கூடிய வண்டியினுடைய தூரம் எவ்வளோ, இதை நம்ம மைண்டில் எடுத்துகிட்டு நம்ம பாட்டு நம்ம ஓட்டின்னு போகணும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய சிந்தனைகளும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வந்து ஒரு 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 பெரிய சாமியாராக இருக்கிறோன்னு வச்சுக்கலாம். இல்லை ஒரு இன்றைக்கி சாமியாரை கூட உதாரணம் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஏதோ நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கான முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம மைண்டில் வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு கெட்ட சிந்தனைகள்லாம் வருது. இந்த சொசைட்டியினுடைய தாக்கம் அது. அப்போ வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், அந்த அந்த கெட்ட சிந்தனைக்கெலாம் நம்ம ரியாக்ட் கொடுக்கவே கூடாது. அது வரும், அது போகும். நமக்கு எது தேவையோ நம்ம அப்படி வருது, இல்லை அது வந்துட்டதுனால நான் கெட்டவனா, எனக்கு போய் நான் வந்து ஒரு துறவி, எனக்கு போய் அந்த பொண்ணு நடனம் ஆடுறது வந்துடுச்சு, இங்கே பாட்டு பாடுறது கேட்டுச்சு, நான் ஏன் அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆனேன்னு நீங்கள் வந்து உங்களை வருத்திக்கவே கூடாது. அது வந்து உலகத்தில் நடந்துருக்குது. உங்களுக்கு எதுவோ அந்த இடத்துல நீங்கள் என்ன நடக்கணுமோ, என்ன நினைக்கணுமோ அதை பார்த்து நினச்சிட்டு போயிட்டே இருந்தோமா, நமக்கு இன்றைக்கி இருக்கிற மனக்குழப்பங்களும் மன கஷ்டங்களும் எதுவுமே வராது. மன அழுத்தம் என்பது வராது. ஏன்னா உலகத்தில் வந்து இன்றைக்கி மக்கள் தொகை ஜாஸ்தியாச்சு, நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு முயற்சி, மீடியாக்கள் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் காமிச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லா காட்சி பொருளையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரவும் முடியாது. அதுக்கு நல்ல எண்ணங்களை நம்ம நிறுத்தவும் முடியாது, கெட்ட எண்ணங்களை நம்ம வெளியேற்ற முடியல. ரெண்டுமே வரும். எது நமக்கு நல்லது தேவையோ நாம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் நம்ம ஒரு கெட்டதையே பிடிச்சிக்கின்னு, இல்லை அது நல்லதாக நடக்கணும், நான் வந்து குரங்க பிடிக்கிறதுக்கு போய் புளியாரப்பான்னு சொல்லிட்டு புளியாரப்பா முடிச்சாலும் முடியாது. அது வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு நம்மளால் கொண்டு வரணும். எது நல்லதோ நம்ம பாட்டு நம்ம எதை நோக்கி நம்மளுடைய கோல் இருக்குதோ அதை நோக்கி நம்மளுடைய பயணம் வந்து வெற்றி பயணம் அடையிறதுக்கான முயற்சி தான். இது இந்த மனத்தெளிவுக்கு தான் இந்த ஜென் கதையை நான் கூற விரும்பினேன். இல்லைன்னா தவறுந்தால் மன்னிச்சிடுங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கறனால எனக்கு கமெண்ட்ஸில் கேட்கலாம். எங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து 8925488421. இது வந்து சோபனா ஜெயலக்ஷ்மின்ற சேனல் மூலமாக நான் வந்து இந்த கதையை வந்து இதை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை வந்து நமக்கு 4 பேருக்கு சொன்னால் கொஞ்சம் மன தெளிவாக இருக்கும். அது 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள். அது உங்களுடைய விருப்பம். அதுக்கு மேலே நீங்கள் எங்களுடைய லிங்க்கு கிடைக்கணும், நான் போடுற விஷயங்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் அடிச்சுட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஐயோ வணக்கம், நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன்.